அன்பர்களே வணக்கம். நான் ஒரு பாரம்பரிய என்னுடைய தாயின் வழியாக வந்த ஒரு நாட்டு வைத்தியர், அதுவும் மூலிகை வைத்தியர். நான் எனது தாய்க்கு பிறகு என்னையால் இந்த மாதிரி வெளிப்படுத்த முடியல, என்னுடைய மருந்துகளை மக்கள்கிட்ட சென்றடைய முடியல. ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய தொலைக்காட்சி இந்த மாதிரி மூலியமாக மக்கள்கிட்ட இலவசமான முறையில் இது போகணும், இந்த மருத்துவம் அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வெளிப்படுத்தி வைக்கிறேன். முதல்ல இன்றைக்கி சுகர் நோய், சர்க்கரை நோயின்னு மக்கள் நிறையா அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு பல கோடி ரூபா அழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறோம். நான் சிம்பிளான முறையில் ஒன்று சொல்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல உங்கள் உடலை இயக்கம் பண்ணணும். இயக்கத்துக்கு பிரச்சனை முதல்ல உடற்பயிற்சி முக்கியம், முதல் தேவை. அடுத்தது உணவை மாற்றம் பண்ணிக்கணும். உணவு மாற்றம் எப்படி? நமக்கு வந்ததுக்கு காரணமே உணவு தான். நம்ம ஒரே உணவை சாப்பிட்டு வரோம். இப்போ நமக்கு நோய் நமக்கு இன்சுலின் பற்றாக்குறை ஆனதுக்கு அப்புறம்னாலும் உணவை மாற்றணும். உணவை மாற்றுறதுக்கு ஒவ்வொன்றும் நான் உங்கள்கிட்ட இதை நான் வர சொல்லி காசு வாங்கிறதுக்காக வேண்டியெல்லாம் நான் வர சொல்ல மாட்டேன். என்னைய சந்திங்க, அத்தனையும் நான் இலவசமாக கொடுப்பேன். அப்போ நான் இப்போ சுகருக்கு நான் ஓரளவுக்கு சொல்கிறேன், ஆனால் செய்யணுங்கிறத முயற்சி பண்ணாதீங்க. என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நான் நிச்சயமாக இதை இலவசமாக கொடுப்பேன். நான் செஞ்சு காமிப்பேன். முடியலன்னா நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு உங்களுக்கு பக்குவமாக கொடுப்பேன். எந்த சின்ன மருந்து தான். முதல்ல ஒரு சுகர்னு உண்டாயிருச்சுன்னா, நல்ல தென்னம்பாலை 2 பால் எடுத்துக்கோங்க. அந்த தென்னம்பாலையில் உள்ளே இருக்கிற அந்த அரிசியில் அத்தனையும் உருவுங்க. அதோட 1 கிலோ சுண்ணாம்பு வாங்கிக்கோங்க. சுண்ணாம்பை ஊற வச்சு இந்த பால், சுண்ணாம்பு நீர், சீரகம், சோம்பு இவர்களெல்லாம் போட்டு முறையாக அது ஒரு வேடு மாதிரி கட்டி வடிச்சிடணும். இந்த தண்ணியை சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுத்துக்கணும். அதே மாதிரி 10 மணி நேரம் 1 கிலோ வெந்தயத்தை ஊற வைக்கணும். அதை 36 மணி நேரம் முளைகட்டணும். அந்த முளைகட்டினதுக்கு அதுக்கப்புறம் அதை காய வச்சு கற்றாழை சாரை விட்டு நல்லா மையாக அரைக்கணும். அதை திரும்ப காய வைக்கணும். அந்த ஜூரணத்தை சாப்பாட்டுக்கு அப்புறம் எடுத்துக்கணும். இதை 2ஐயும் எடுத்துக்கிட்டு உணவை மட்டும் காலையில் ஆவி உணவு, மத்தியானம் நல்ல பொங்கின உணவு, இரவு சுட்ட உணவு, இதை சாப்பிட்டீங்கன்னா நானும் தேவையில்லை, டாக்டரும் தேவையில்லை. இந்த தமிழ்நாடே ஒரு சுகர் இல்லாத மாநிலமாக வச்சுக்கலாம். இதை செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான வழி. இதை உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும். என்னுடைய நம்பரை மட்டும் தொடர்பில் வச்சுக்கோங்க, கேளுங்க, நான் சொல்கிறேன். இல்லைனா வர முடியாட்டாலும் நான் செஞ்சு அனுப்புகிறேன். அதுக்கு உண்டான செலவை மட்டும் கொண்டு வந்து என்கிட்ட நீங்கள் கொடுங்க, பொருளாக வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போங்க, செஞ்சு கொடுப்பேன். நின்னே வாங்கிட்டு போகலாம். நன்றி.